ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேசமே தேசமே தேசமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். எரேமியா 22:29. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவன் 3 முறை அழைக்கிறார். இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்த்தும்படியாக இவ்வாறு 3 முறை சொல்லுகிறார். கேளாதவர்கள் போல இருக்கும் மக்கள் மத்தியில் அவர்கள் கேட்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். பரிசுத்த வேதம் தேவனுடைய வார்த்தை என்ற உண்மையான உணர்வு இல்லாத கடின இதயமுள்ள மக்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் மாற்றிவிடவில்லை. இன்றைக்கும் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக மனிதர்களோடு பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். ஆனால் மனிதனோ தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் போகிறான். அநேக போதகர்களும் ஊழியர்களும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து மக்களை திசை திருப்புகிறார்கள். உணர்ச்சி வசப்படுகிற போதனைகளினாலும் அற்புதங்கள் போன்ற காரியங்களுக்கும் மக்களை திசை திருப்புகிறார்கள். ஆனாலும் இன்றும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் அனுதினம் வேதம் வாசித்து தியானிக்கிற மக்களோடு கூட செயல்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய இருதயம் அவசியமாய் இருக்கிறது. இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி அவர் நம்மை வழி நடத்துகிறார். அனுதினம் நம்மளை போஷிக்கிறார், நம்மோடு இடைபடுகிறார், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு உணர்த்துகிறார், அவருக்கு உரிய வழியிலே நடக்கத்தக்கதான வழிகாட்டுகிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால் பிழைப்போம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதை நான் எப்போதும் உணர்ந்தவர்களாக இந்த உலக வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து பிழைக்க கற்றுக்கொள்ளுவோம். தேவன் கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல காத்து ஆசீர்வதித்த கிருபைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்வுகள், பயங்கள், கலக்கங்கள் வந்த போதும் அவற்றில் அழிந்து விடாமல் கிறிஸ்து எங்களுக்கு முன் சென்று வெற்றி சிறக்க செய்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தினரின் தேவைகள் யாவும் குறைவின்றி அனுதினமும் சந்திக்கப்படவும், அவர்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர்தாமே நிறைவேற்றி ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படவும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யவும், பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்ந்து வளமான எதிர்காலத்தை பெற்று வாழ்ந்திடவும் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழவும், வியாதியோடு இருக்கிறவர்கள் உங்கள் தழும்புகளால் குணப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, கணவன் மனைவி உறவில் பிரிவினைகள், பிரச்சனைகள், விரிசல்கள் ஏற்படாதவாறு சமாதானமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழவும், பிரிந்தவர்கள் மனம் திரும்பி இணைந்து வாழவும் உங்கள் தயை வேண்டி மன்றாடுகிறோம். வயது முதிர்ந்த பெற்றோர்கள் அன்புடன் பராமரிக்கப்படவும், சமாதானமான வாழ்க்கை வாழவும், ஒவ்வொருவரின் வேலை, தொழில் மற்றும் தொழில் சார்ந்த முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படவும், வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும் ஜெபிக்கிறோம். கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியமான பிள்ளை பேர் உண்டாகவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், நெடுங்காலமாய் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருப்போருக்கு நன்மைகள் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை காணும், திருமண நாளை நினைவு கூறும் ஒவ்வொருவரையும் அவர் தம் விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்படவும், நித்திய ஜீவனை பெற்று ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், கடன் சுமையால் கஷ்டப்படுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும், விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆரோக்கியம் அடையவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பனியினால் கடும் குளிரினால் வாடுகிற மக்கள் பாதுகாப்பாய் வாழவும், இயற்கை சீற்றங்களினால், போரினால், கலவரங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகள் சந்திக்கப்படவும், ஆறுதல் அடையவும், அனைத்து மக்களும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் உங்க கிருபை தாங்க. காங்கோவில் பரவி வரும் மர்ம நோயிலிருந்து தேவன் அனைத்து மக்களையும் விசேஷ விதமாக பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆளுகிறவர்கள் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும், மதுப்பிரியர்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், தீவிரவாதிகள், மதவாதிகள், மந்திரவாதிகள், பொய்யர், ஏமாற்றுக்காரர்கள் மனம் திரும்பும்படியும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் நலன் காக்கப்படவும், தேவைகள் சந்திக்கப்படவும், ஆத்ம ஆதாய பணியில் தேவ கிருபை வேண்டுமெனவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.